வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோம் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர் பை கார்டியா நல்லெண்ணெய், லலிதா ஜுவல்லரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அஸ்வின் ஃபவுண்டேஷன், பில்டர்ஸ், இன்டீரியர் அண்ட் டிசைனிங். விவிடி பிரியம் சால்ட், மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம். ஸ்டெயிலிங் பார்ட்னர் டெய்லர் சூ. இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்குமே ஒரு இருப்பிடம் உண்டு, ஒரு கூடு உண்டு. அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு சொந்த இருப்பிடம் இருக்கு. அது வாடகை வீடா இருக்கு, சொந்த வீடா இருக்கு, லீஸ் வீடா இருக்கு. இப்படி வெவ்வேறு விதங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல எதுல வாழ போறோம் அப்படின்னு நம்ம வாழ்ற வாழ்க்கையில முடிவு பண்றது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ இந்த பக்கம் சொந்த வீடு வச்சிருக்கவங்க வந்திருக்காங்க, இந்த பக்கம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வாங்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பவர்கள் வெர்சஸ் வாடகை வீடே மேல் என்று சொல்பவர்கள். இப்ப எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? வீடு கட்டுவதற்கான திட்டம் என்னவா வச்சிருக்கீங்க? 2014 சென்னை வந்தேன் சார். வந்த உடனே எனக்கு சென்னை பிடிக்கல. திருநெல்வேலி மாவட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு ரம்யமான இடத்துல இருந்துட்டு இந்த சென்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ சுற்றி பார்த்து எனக்கு அண்ணா நகர், கொரட்டூர் அந்த ஏரியா பிடிச்சிருந்தது. வாடகை 14,000 ரூபாய். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, பட் சம்பளம் ஏறல. கொஞ்சம் பின்னாடி போகும்போது மாதவரம் போனோம். இப்போ கும்மிடிப்பூண்டி போயிட்டேன். கும்மிடிப்பூண்டியே போயிட்டேன். ஒரு 10,000 தான் வாடகை. நல்ல ரம்யமான வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை. கும்மிடிப்பூண்டியில ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒர்க் பண்றேன். 2014 நான் கொரட்டூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம்னு போனேன். 2,999 ரூபா ஸ்கொயர் ஃபீட். எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ இப்போ தானடா போயிருக்க, போன உடனே உனக்கு எதுக்கு வீடு, கொஞ்சம் சேமிச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கலாம். 2017 போனேன், 5,000 ரூபாய் ஆச்சு. இப்போ நான் கொரட்டூர்ல வந்து பார்த்தா 8,999 ஒரு ஸ்கொயர் ஃபீட். இதெல்லாம் தாண்டி 2022 அப்புறம் என்னோட மனைவியும் என்னோட கல்லூரியிலேயே சேர்த்து விட்டு, சரி ஒருத்தரோட சேவிங்ஸ் வச்சு நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கோவிட் இந்த சில பிரச்சனைகளால எனக்கு கும்மிடிப்பூண்டியில் வேலை போய் நான் குன்றத்தூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்னோட கனவை எப்படி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதெல்லாம் தாண்டி என்னோட மன வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிறந்ததுல இருந்து சொந்த வீட்டில் இருந்திருக்கேன். 11 சென்ட் என்னோட வீடு. இன்னைக்கு என்னோட சொத்து மொத்தத்தையும் வித்தா கூட என்னால் அண்ணா நகரில் வீடு வாங்க முடியாது. நான் என்னோட சின்ன வயசுல சொந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணார். பிஸ்னஸ்ல லாஸ். என்னோட 13 வயசுல இருந்து நான் வாடகை வீட்டில் இருக்கேன். 16 வீடு மாறி இருக்கேன். 16 வீடு? ஆமா சார். லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் தான் நான் எந்த வீடுமே நான் மாறல. நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் மாறாம இருந்தேன் சார். ஒன்றும் சொல்ல போனா எனக்கு சொந்த வீடு சென்னையில இல்லைன்ட்டு பொண்ணே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க சார். ஒரு பெரிய கட்டாயத்துல தான் நான் வந்து திருமணமே நான் பண்ணேன். நான் இருக்க வீடோட வாடகை வந்து 12,000 ருபீஸ். இப்போ நான் சொந்த வீடு வாங்குற பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபியில் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ 30ஸ்ல என்டர் ஆக போறேன். ஒரு 40ஸ்க்குள்ள நான் வீடு கட்டணும். அதாவது என்னோட எஸ்ஐபியை பிரேக் பண்ணி அதில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் அமௌண்ட்டை வீடு கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ஹோம் லோன் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் சார். 800 ரூபா வாடகையிலேருந்து இன்றைக்கி 8,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் சார். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். பார்ட் டைமாக வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலியில் கொஞ்சம் இடம் கிடக்கு சார். இது ரெண்டையும் விற்று ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன் கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கணும்னு ஆசையாக இருக்கேன் சார். கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 40 கிலோமீட்டர்? ஆமா சார், கோயம்புத்தூர்ல வாங்க முடியாது. நான் மதுக்கரையில இருக்கிறேன் சார், தாலுகால. அங்க 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு அங்க 16 லட்சங்கிறாங்க சார். அந்த இடத்துலதான் 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன். இப்ப அங்கதான் 8,000 ரூபாய்க்கு இருக்கிறேன். ஆனா இப்ப அங்க இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா எனக்கு அப்படியே கண்ணுலாம் இருடுது. எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும் ஒரு ஐடியா வச்சு சார்? நான் 1 இயர் கட்டிடுவேன் சார். 1 இயர்ல கட்டிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். என்ன பட்ஜெட் சார்? 30 lakhsக்குள்ள சார். எவ்வளவு வாடகையில குடியிருக்கீங்க? சொந்த வீடு வாங்குற திட்டம் என்ன இருக்கு? சென்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு எங்க அம்மா போட்ட நகையெல்லாம் வித்துட்டேன். நான் நகை விற்கும் போது 1 கிராம் வந்து 800 ரூபாய். இப்ப நகை வந்து 1 கிராம் வந்து 8,000 இருக்கும். அதெல்லாம் முந்தானத்து. அப்படியா? ஆமாமா, இன்னைக்கு 8,200 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப கூட அதெல்லாம் என் கல்யாண போட்டோல மட்டும்தான் அந்த நகையெல்லாம் இருக்கு. இப்ப நான் நினைச்சாலும் அது வந்து கனவு தான் எனக்கு. நகை கூட 5,000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பண்ண வாட்டி தான் நான் நகையவே விற்றேன். கடைசீட்டில் வீடு வாங்கவே இல்லை சார். நான் விற்ற 8,80,000 ரூபாய் அப்படியே வந்து லீஸில் போட்டார். இப்போ எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. இனிமேட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும். பேரம் பற்றி வரங்காட்டி எப்படியாவது வீடு வாங்கிடணும் சார். கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னா இப்ப கல்யாணத்தை பண்ணி பார்த்து வீட்டை கட்டி பார்க்க போறீங்க. அதுவும் மயிலாப்பூர்ல வாங்கணும்னு ரொம்ப ஆசை சார். அது என்ன மயிலாப்பூர்? ஏன்னா நான் 20 வருஷமா அங்கேயே இருக்கேன் சார். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல மாடவீதியை சுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துலயே நம்ம இறந்துடணும். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே 20 வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு. நார்மலாக ரெண்டலில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது எல்லா வீட்லேயுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜ்டாக இருக்காங்க,
எத்தனை பேர் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் தான் இருக்கேன், ஒரு கம்பெனியில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஎல் போட்டு லேண்டாக தான் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் ரெண்டில் தான் இருக்கணும். அது இஎம்ஐ க்ளோஸ் ஆக போகுது. வீக்லி ஒன்ஸ் நான் போய் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போய் அந்த ரெண்டு லேண்டை பார்த்துட்டே இருப்பேன். இதில் எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது அப்பா அம்மாவை ஒரு ஓன் ஹவுஸில் மதுரையிலே சேவ் பண்ணி வச்சிடணுன்றது தான். சொந்த வீட்டில் உட்கார வச்சு ஆமாம் சார், பார்க்கணும். இதான் ஒரு பெரிய ட்ரீம். சொல்லுங்க, உங்களுடைய வீடு வாங்கும் திட்டத்துக்கான ரோட் மேப் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? ரோட் மேப் பார்த்தீங்கன்னா லைக் நான் சிப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து லைக் ஒரு கோடியில் எனக்கு வாங்கணும்னு ஆசை. எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதுக்காக லைக் ஒரு 10 இயர்ஸ் பிளான் இது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா. ஓகே, எவ்வளவு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க? இட் இஸ் லைக் 50K ப்ளஸ். 50K நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ 1 கோடி ரூபாய், ஒரு 2 கோடி ரூபாயில் வீடு வாங்கணுங்கிறது வந்து சாத்தியமான ஒரு கனவான்னு கேட்குறேன். இது வந்து சாத்தியம்தான், ஆனால் அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எனக்கு என்னோட சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறனால நான் வந்து அதிக செலவு பண்ணாதனால இது எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை ரூபா வாடகையில் குடியிருக்கீங்க? அப்புறம் உங்கள் வீடு கட்டுறதுக்கான திட்டமிடுதல் என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம் சார். கேரளால எல்லாம் சொன்னாங்க இவங்க கேரளால இருந்துன்னா இப்படி ஆயிருக்க மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு ரூம் சார், ஓட்டு வீடு, காமன் டாய்லெட், ரூஃப் இருக்காது. நானும் அக்கா 5 பேர், அம்மா அப்பா நானும் அக்கா தம்பி. ரெண்டல் ஹவுஸில் காமன் டாய்லெட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கேர்ள்ஸுக்கு அடிதடியாக இருக்குது சார். எங்கள் அப்பா அமைதியானவர், எங்களுக்காக சண்டை போட்டார் சார். ஒரு வீட்டிலேருந்து 2 ரூம் சார். 2 ரூம்லேருந்து அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம்குள்ள. அதுவே மிகப்பெரிய கனவா இருந்தது சார். ரெண்ட்ல இருந்து லீஸ் ஹவுஸுக்கு மாறிட்டோம் சார். ஏன் அப்படின்னா கௌரவத்துக்காக சார். ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கும்போது சொசைட்டில மரியாதையே இல்லை சார். உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை எப்போ கட்டுறதா இருக்கு? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவேன் சார். எவ்வளோ பட்ஜெட்டில் அதை நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க? 30 lakhs சார். எனக்கு வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 3 பேர், நானும் என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஷுவரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. Oh my God. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில் நான் தனியாக இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றினேன். நான் அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ரெண்ட்டுக்காச்சும் நாங்கள் அதில் போய் உட்காரணும், என்னால் முடியும் அப்படின்னு. பறக்க ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு வாழினாங்க. இப்போ என்னோட பையனும் பொண்ணும் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நாங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் கடையை வைக்கணும். அடுத்த ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய நான் வாங்கிடுவேன். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேகம் பேர் அவங்களுடைய வீடு வாங்கக்கூடிய கனவுகள் என்னன்னு சொன்னாங்க, எவ்வளோ ரூபா வாடகை வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கீங்க. இவங்க சொல்கிற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னா சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணை கொடுக்கணும்னாங்க. நான் 5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துலேயே எங்கள் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு நல்லா பெரிய வீடு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கலாம், லீஸுக்கு எடுக்கலாம். சொந்த வீடு கட்டினா தான் பொண்ணு கொடுப்பேன்னார். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐ வாங்கி எல்லாம் பண்ணி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு. கட்டி முடிச்சு 5ஆவது நாள் கஜா புயலில் முன்னாடி இருந்த சீட்டை அடிச்சுட்டு போட்டு பின்னாடி இருந்த ஓடு போட்டு நடுவில் தெறிப்பு விழுந்து மறுபடியும் ஒரு 4 லட்சம் ரூபா நான் செலவு பண்ணேன் சார். ஒரே ஒரு வார்த்தை என் மாமனார் நினச்சிருந்தாருன்னா, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்குள்ள நான் நல்லா இருந்திருப்பேன். இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நான் தேக்கி வச்சிருந்து நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய நீண்ட கால கனவு 20 வருஷம் சொல்றாங்களே, சத்தியமா ஒருபோதும் நடக்காது. அது தேவையில்லாத கனவு சார். இது கஜா புயல்ல அவரோட வீடு வந்து சேதமடைஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஹோம் இன்சூரன்ஸ் இவர் பண்ணல? என் மனைவிக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல சார். சார் நான் கேட்குற கேள்வி ஒண்ணு, ஏன் ஹோம் இன்சூரன்ஸ் பண்ணல? இல்ல அது தோணல எனக்கு, நான் பண்ணணும்னு அந்த நேரத்தில் தெரியல. மிடில் கிளாஸ்ல 3 செக்மெண்ட் இருக்கு. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வந்து இப்ப அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கேன். இப்ப அடுத்த கேட்டகரி ரிச் அப்ளியன்ட், அடுத்தடுத்த கேட்டகரி நான் போகணும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புவர் வந்து ரிச் ஆவான், ரிச் எப்ப அப்ளியன்ட் ஆவான் அப்படின்னா அவனோட சேர்த்து வச்சிருக்க மணியை அவனுக்கு பாதுகாக்க தெரியணும். இப்ப என் வீட்டுல ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுது அப்படின்னா நான் இப்போ உடனே என்ன பண்ணுவேன்? என்னோட சேவிங்ஸை நான் பிரேக் பண்ணுவேன். அது ரொம்ப தவறான செயல். இதுவே அந்த இடத்துல ஒரு 5 லட்சத்துக்கோ இல்ல ஒரு 10 லட்சத்துக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா அவங்களோட மருத்துவ செலவை ஈடுகட்டலாம். ஸோ எகைன் ஐ வில் நாட் கோ பேக் இன்டு எகைன் ஜீரோ.
நான் மறுபடியும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் ஜீரோக்கு போக வேண்டியதில்லை. இன்சூரன்ஸ் போட்டா தப்பிச்சுக்கலாங்கிறாரு. முகலிவாகத்துல 2 பில்டிங் இடிஞ்சுது. அதுல பல பேர் லோன் போட்டு வாங்கினவங்க, அவங்களுக்கு வீடும் கிடைக்கல, இன்சூரன்ஸ்ல இருந்து 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனா அவங்க பணம் இன்னும் கட்டிட்டு இருக்கான். இல்லாத வீட்டுக்கு எத்தனையோ பேர் கட்டிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. எனக்கு புரியுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய திட்டமிடுதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க வீடு கட்டுற கனவுங்கிறது நோக்கி நீங்க எடுத்து வைக்கும் போதே உங்களை அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத திட்டமிடல, அதனாலதான் நீங்க தோத்துட்டீங்கிறாரு. இப்போ நான் ஒரு வீடு கட்டினேன் சார், திட்டமிட்டு தான் கட்டினேன். எஸ்டிமேட் போடும் போது 30 லட்சம் வந்தது. ஆனால் விலைவாசி ஏற ஏற 45 லட்சம் போயிடுச்சு. இது திட்டமிடல் இல்லையா? அப்போ பக்கத்தில் கடை வாங்க வேண்டிய வருது. கோல்டுக்கு வாட்ச் கட்டியிருந்தேன், ரிங் போட்டிருந்தேன், பேஸ்மெண்ட் போட்டிருந்தேன், காலத்தில் செயின் போட்டிருந்தேன். வீடு என்னைக்கு கட்டணும்னோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். அப்போ எனக்கு ஏன்டா, நான் வாடகை வீட்டில் 4 வீட்டில் இருந்தேன் சார், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். 2 கார் வாங்கினேன் சார். சொந்த வீடுக்கு 1 கார் கூட வாங்க முடியல, ஒரு பைக்கை இது சர்வீஸ் பண்ண முடியல, ஏன்னா இஎம்ஐ போகுது. அப்போ இவங்களுக்கு தெரியலை இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம இருந்தது 5000 ரூபா 4000 ரூபா 10000 ரூபா வாடகை வீட்டில், நமக்கு எதுக்கு 50 லட்ச ரூபா வீடு? எனக்கு 10 லட்ச ரூபாய் வீடு போதும்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் வீடு 10 வருஷம் கட்டுங்களேன், 15 வருஷம் கட்டுங்களேன் இஎம்ஐயே. ஸோ சிம்பிளா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிருக்க முடியும், ரீச் பண்ணிட முடியும். அவங்க சைட்ல சொல்றவங்க எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு குடிசை இருந்தா போதுன்றாங்க. அப்படி இருக்க யாருமே குடிசையோட வாழ மாட்டாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருந்தா போதும், 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்சி நான் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பசங்க வரும்போது, ஐயோ 2 பொண்ணுங்க இருக்கு, 2 BHK கட்டு, 2 BHK அட்டாச் பாத்ரூம் கட்டுன்றாங்க. சரி 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்குறோம், 25 லட்சம் இஎம்ஐ கட்ட போறேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம், கட்டின்னு வந்துட்டேன். என்னுடைய வருமானம் 75,000 ரூபாய்க்கு நான் வருமானம் வந்துடுது. இஎம்ஐ 25,000 ப்ளஸ் என் பர்சனல் செலவு 40,000. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம பயம் ஆட்டோமேட்டிக் பேனிக் ஆயிரும். இப்போ நான் பேங்க்ல போறேன், லாஸ்ட் 2 மந்த் நான் இஎம்ஐ கட்டலை, திருப்பி 4th மந்த் பேமெண்ட் கட்டலாம், இந்த மந்த் கட்டுறேன்னு நிற்கும் போது நீங்கள் அந்த 3 மந்த்துக்கான இஎம்ஐ கட்டினாதான் அந்த 4th மந்த் பேமெண்ட் நான் வாங்குவேன்றாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் எப்படி நான் 1 lakh 1.5 lakh திருப்பி கட்ட முடியும்? அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இருக்கும்போது எனக்கு ஐயோ இது வீடு வேண்டாம், நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாடகை வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை எடுத்து பேங்க்கான ஹேண்டில் பண்ணிட்டு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 7,000 ரூபாய் வாடகை கொடுத்து நிம்மதியாக உட்காந்துருக்கேன் நான். ஆக்சுவலாக அவங்க இமீடியட்டாக ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி இமீடியட்டாக ரிஸ்க் எடுத்துறாங்க சார். ப்ராப்பராக ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் ஒரு கம்பல்ஷனில் டக்குன்னு போயிட்டு உடனே அதில் ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ அவங்க எல்லாருமே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கல்ல, ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல நம்ம இந்த பிளான் அடைஞ்சிருவோன்னு இவங்க போடுற பிளான் எல்லாமே இன்னைய டேட்ல இருந்து போடுறாங்க. இப்போ ஒரு லேண்ட் வாங்க போனோம்னா நீங்க அங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இன்னைய ரேட் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும், ஆனா நீங்க அப்ப வாங்க போகும்போது ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கும். அதனுடைய ஈடு கட்டுறதை எப்படி பிளான் பண்ணணும்? வீடு வாங்கிட்ட பிறகு வீடு கட்டக்கூடிய ப்ராசஸ் சார், கொத்தனார் கிடைக்க மாட்டாங்க சார், பெயிண்டர் கிடைக்க மாட்டாங்க, 3 மாசம் கஷ்டப்படணும். நம்ம வீடு கட்டுறதுன்றது பக்கத்துல ஒரு சேர் போட்டுன்னு உட்காந்தாதான் 2 மூட்டை சிமெண்ட் ஆட்டையை போடாம இருப்பான் சார். அந்த பிளானிங்ஸ் இல்லாமலே நம்ம வீடு வாங்கிடுறோம் சார். நீங்க இப்ப சொந்த வீடு வாங்கினதுனால நடந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. சொந்த வீடு வாங்கி எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா பெத்த அம்மாவை நம்ப மாட்டாங்க, கூட இருக்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு பிள்ளைங்களை பார்ப்போம். இஎம்ஐ கட்டுறதா பெரிய மன உளைச்சலே. மாசம் பிறந்தா 31,250 ரூபா இஎம்ஐ கட்டணும். 3 வருஷம் கட்டியிருக்கேன், 9 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். ஆனால் என்னோட அசல் அடைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 லட்ச ரூபா தான். இப்போ அதுலேயே நம்ம உடஞ்சு போயிடுவோம். இதை வீட்டில் சொன்னோம்னா அவங்க வீட்டில் இன்னும் பயந்துருவாங்க சார். இதெல்லாம் முன்னாடியே பேங்க்ல முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு ஹோம் லோன் எடுக்க போறோம் அப்படின்னா இந்த மாதம் எவ்வளோ இஎம்ஐ டிடெக்ட் ஆக போகுது, அதில் பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைஃபர்கேஷனோட இருக்கும். அதாவது பைஃபர்கேஷன் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அட்டவணையோட 1 by 1 போட்டிருக்கும். அப்போ முதல்ல நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் போட்டாங்க அப்படின்னா 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பே பண்ணுவாங்க. அதை அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 33 லட்சத்துக்கு வீடு வாங்கினதுல 28 லட்சத்துக்கு லோனு, 40 சவத்தை விற்று தான் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வீட்டை வாங்கணும். பையன் ஒரு 15,000 வாங்குறாங்க, நான் ஒரு 10,000 வாங்குறேன். அவர் வேலைக்கு போனாலும் இன்னொரு பையன் ஒரு 20,000 வாங்க, 25,000 மாதம் லோனு. 31 நாளில் 3 டைம் நாங்கள் கரெக்ட் வேலைக்கு சாப்பிட்றோமோ இல்லையா சார்? ஆனால் மறுநாள் 1ஆம் தேதி இருக்கு பாருங்க, அந்த மாத தவணை வர்றது மேனேஜர் சொன்ன தேதிக்குள்ள நாங்கள் கட்டலைன்னா எங்கள் குடும்பமே பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு மனநலம் இருக்கா, இந்த வீடை வித்துட்டு கடன் எல்லாம் போய் வாடகை வீடு? அது இப்படி இல்லை சார். அது அந்த வீட்டை நான் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? என்னோட வீட்டுக்காரர் ஒரு காலத்தில் டிப்ளமோ இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தார். இடையில அந்த வேலை போயிடுச்சு. அவரை கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவருக்காகவே
ஏங்க என் நகை விற்று வாங்குங்க, 25,000 இஎம்ஐ தானே, நம்ம கட்டிக்கலான்னு பார்த்துக்கலான்ட்டு நம்ம வாங்கினது தான். 15,000 ரூபாய் வாடகையில் நல்லா இருந்தோம். இப்போ 40 லட்சத்துக்கு அந்த வீடு வாங்கினாலும் நம்ம வாடகையை விட மோசமாக தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் அந்த அண்ணன் டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு வீடு வாங்கியிருக்கான்னு ஊர்ல பெருமையா இருக்கா இல்லையா உங்களுக்கு? பெருமை இருக்கு. அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் பேசும்போதுமே உங்க மூஞ்சில ஒரு கர்வம் இருக்கு, சொந்த வீடு இருக்குன்னு. எங்களுக்கு அது இல்லையா? இவங்க எல்லாம் சொந்த வீடு கட்டி போயிட்டா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வாங்கிட்டீங்க. உண்மையாவே உங்க கனவு நிறைவேறிடுமா? சொந்த வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் அந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து லோனில் தான் போயிட்டுருக்கு சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்குறதுனால எங்களை வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு துணி காய போடுறது கூட எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை சார். எங்களுக்கு இது வந்து எங்களோட இடம், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், நீங்கள் வந்து மேலே போடுங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான், ஸோ என்னால் மேலே ஏறி போக முடியல. 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன் குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லாமல் போகலைன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுறாங்க சார். ஸோ எங்களை விட நீங்கள் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே இருந்தது சார். என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நான் உள்ளே உட்காந்து அழுவேன். யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க கிட்ட எப்படி நான் வந்து இதை கன்வே பண்ணுறது? எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த வீடு? 25 lakhs வாங்கணும் சார். சொந்த வீடு வாங்கி உங்களை வாழ விடல? இல்லை சார். நான் இப்போ வீடு கட்டிட்டு நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்னன்னா அப்ராடுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கிட்டு போங்கன்னு சொன்னா யாரு லோன் அடைக்கிறது, யாரு சாப்பாடு போடுறது, இப்படி கேட்டு 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 என்னுடைய இளமையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பசங்களுக்கு அப்பாவுடைய பேர் என்னன்னு பக்கத்து வீட்டுல கேட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. மம்மி டாடியோடைய நேம் என்ன மம்மி அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். ஒரு 15,000 ரூபாய்ல நம்ம 20,000 ரூபாய்ல வீட்டு வாடகை கட்டிட்டு எந்த வீடுனாலும் போயிருக்கலாம். இன்னொரு முறை என்ன கேட்டேன்னா, பக்கத்து வீட்டை பார்த்துட்டு அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு ஏன் சின்னதா இருக்கு? நம்ம சொந்த வீடுடா, எனக்கு இது வேணாம், பெரிய வீடு அது கொடுங்க. நான் 45,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். ஆனா அவங்க 16,000 ரூபாய்ல வாடகை இருக்கிறாங்க. அது எனக்கு அப்பதான் தோணுச்சு, அந்த பிள்ளை கேட்கும் பொழுதுதான் தோணுச்சு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் 45,000 ரூபாய் கட்டி நம்ம லைஃபே தொலைச்சிட்டோமோ. இப்ப நான் அவரை வெளியே கூப்பிட்டா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன வயசாகுது இப்போ? 55 சார். அவருக்கு 55 வயசு. அப்ப அவரு ஒரு 15 வருஷத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வயசு இருக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கணும், உன் கூட உட்கார்ந்துகிட்டா நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் கேட்கிறேன், என்னுடைய வயசை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க, எனக்கும் வெளியே போகணும், ஜாலியா சுத்தணும், எல்லாரும் மாதிரியும் இருக்கும்ல. நான் அரும்பாக்கம் ஜெயநகரில் தான் வீடு கட்டிட்டு வந்தோம். எங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு போகும். என் பொண்ணு வந்து அப்போ 7th தான் படிச்சிருந்தா, என் பையன் வந்து 5th தான் என்ன படிச்சிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த வீட்டில் இருந்தோம். கரெக்டாக 1 வருஷம் கூட இல்லை சார் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. எதிர் வீட்டில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் ரோடில் நிறைய வண்டியெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. கார் எங்களால் ஏற்ற முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம், போலீஸில் போயிட்டு ஒரு சுறுசுறுப்பில் போய் கேஸை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். போலீஸ் என்ன பண்ணாங்க, சிவியரா இந்த மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து பைக்கே விட மாட்டாங்க ரோட்ல. அந்த தெருவில் அவங்க தான் பெரிய அளவில் இருந்தாங்க. ஏன்னா பிறந்து வளர்ந்தது. நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஒரு வாடகை வீட்டில், அதே ஜெயநகரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கு என்ன கேட்டாங்கன்னா, அந்த பெட்டிஷனர், நீ எங்கேயோ இருந்து வந்த ஒரு ஆளு, நீ எப்படி இதை வந்து என்கிட்ட நீ கேட்க முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்சஸ்ட் பண்ணிட்டு அந்த நூல் பிடிச்ச மாதிரி. நான் வாழ்ந்த தெருவில் நீ ஒரு வீடு வாங்கி குடி வந்துட்டு நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், எப்படி வண்டி விட முடியாதுன்னு சொல்லலாங்கிறதா. நீ இந்த தெருவில் நீ இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, கிளம்பி போயிடணும். எங்கள் ஹஸ்பண்ட் பில்டர் தான், இது மாதிரி 100 வீடு கட்ட முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க அந்த மன உளைச்சல் இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாது சார். இது ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல நடந்த ஒரு ஈகோ கிளாஷ். அவங்க இப்ப எங்க லாஸ்ட்ல சொல்றாங்கன்னா, நீங்க பேப்பர்ல ஆட் கொடுக்கணும், அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் சேஃப், இல்லனா நீங்க இந்த வீட்டுல வாழ முடியாது. வாடகை வீட்டுல 11 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், நிம்மதியா இருந்தேன் சார். இப்ப அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, 30 லட்சம் 20 லட்சம் பில்டிங், நாங்க இத்தனை கோடி போட்டு கூட எங்களால நிம்மதி இல்லை. இவங்கெல்லாம் சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வாங்கி நாங்களாம் பிரச்சனையில இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது, நீங்க வாடகை வீட்டுல இருந்ததுனால என்னென்ன அவமானங்கள் இருந்துச்சு? ஒரு 30 வயசுக்கு
உள்ள இருக்க ஒரு பையனால சொந்த வீடு இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட மேரேஜ் வந்து அவங்களே டிலே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு என்னோட அலைன்ஸ் போய் நிறைய பேருக்கு மேரேஜும் ஆயிருக்கு. ரிலேட்டிவ்ஸ் வந்தா எப்போ போவாங்கன்னு கேட்பாங்க சார். ஏன்னா தண்ணி வந்து பிரச்சனையாகும் இல்லையா, இனி 2 நாள்ல தண்ணி வராது, எப்போ கிளம்புவாங்க, இதுக்காகவே வந்து அவங்க வரல சார். நாங்கள் அந்த பர்டிகுலர் வீட்டில் இருந்த போது வருஷம் வந்து 10 days இருப்பாங்க சார், ஜாலியா இருக்கும். அவங்க வந்து வரல சார். என்னுடைய கேரக்டரையே தப்பா சொல்ற அளவுக்கு நான் மன உளைச்சலா இருக்கேன் சார் வாடகை வீட்டில் இருக்கிறதால. ஏன்னா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவேன், ஏன்னா நான் ஒரு ஆசிரியை. எனக்கு வீடு இல்லைன்றதால நான் ஒரு வாயில் புடவை கட்டிட்டு போனாலோ இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு உடையில போக முடியுமா சார்? பாரு, ஒரு வீடு வாங்க புண்ணியம் இல்லை, போறா அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு எங்கேயோ போறா வரா, இது வரைக்கும் இவ வீடு வாங்கவே இல்லை அப்படி சொல்லக்குள்ள அந்த மனு வேதனை சார். நான் நிஜமாவே தினம் அழுத்திருக்கேன். 9:30க்கெல்லாம் கதவை பூட்டிடுவாங்க சார். கதவை பூட்டுற கூட பிரச்சனை இல்லை, நாயை ஊத்துட்டுருவானுங்க. நம்ம ஒரு 10 மணிக்கு போய் ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட சரி வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண மாட்டாங்க. இந்த நாய் வார நேரத்தை பார்த்தியா அப்படிமா, நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். இதெல்லாம் தாண்டி நான் கொரட்டூரில் வீடு பார்க்க போனேன். தம்பி ஆள் நல்ல ரொம்ப வாட்டமாக இருக்கீங்களா, தண்ணினே அடிப்பீங்களா அப்படின்னாப்புல. நான் அடிக்க மாட்டேன் சாமி அப்படின்னேன். சரிப்பா அப்படின்னு என்னை அனுப்பிட்டார். வீடும் கொடுத்துட்டாரு. நான் மாடியில் போய் இருக்கேன். 6 மணி ஆனால் டெய்லி பீர் வாங்கி அடிப்பார். என்னைய கேட்கற ஒழுக்கமா நீங்க சொன்னீங்க உங்களை நாயின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அது போன்ல ஏன் நேர்ல சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டேன், சட்டை பிடிச்சிருப்பேன். அப்படி சொல்றீங்க. போன்ல சொன்னதுனால விட்டுட்டேன். என்ன தெரியுமா சார் சொன்னாங்க, நான் வீட்டுல நாய் வளர்த்துட்டு இருக்கேன், நாய் வந்து திடீர்னு அவுத்துட்டு வெளியே ஓடிடுச்சுங்க சார். அந்த பக்கத்து வீட்டுல வந்து வெறும் 500 ரூபாய்க்கு ஷெட்டு போட்டு குடி வாடகைக்கு வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து ஓடும் போது துரத்திருச்சு. நான் அப்பவும் போய் பிடிச்சிட்டேன் சார். அதுக்கு அவங்க 10 பசங்க முன்னாடி வச்சு என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா, நாய் நீ எதுக்கு வளர்த்துறன்னு அசிங்கமா கேட்டாங்க சார். இன்னைக்கு அவங்க காலி பண்ணி போயிருவாங்க. அந்த அவமானமும் அசிங்கமும் யாருக்கு சார்? சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான். உங்க நாயை பார்த்து பயந்து 4 பேர் ஓடி போனாங்களாமா, அவங்கள பத்தி யோசிக்கல. உங்க நாயை நீங்க அவுத்து விட்டுருவீங்க, இன்னொருத்த மேல போய் பாயும். உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா திட்டுனால சார் அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்றேன். நீங்க அசிங்கப்படுத்தாம எனக்கு புரியல. என்ன நாய் கடிக்க வருது உங்க நாய், நீங்க பிடிக்க மாட்டீங்க, நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு என்ன இருக்கு எனக்கு புரியல. கடிச்சிருந்தா அவங்க பேசிருந்தாலும் நான் ஒத்துக்குவேன் சார். கடிக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும், கொடுக்கணுமா கால. 2 சிறப்பு விருந்தினர்கள் இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்காங்க. டாக் டெவலப்பர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் சதீஷ்குமார் அவர் நம்மளோட இங்க வந்திருக்காரு. ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காரு. அதற்கு முன்னாடி நம்ம விட்ட இடத்துல இருந்து சூடா அந்த விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடு வாங்குபவர்களிடம் என்னென்ன ஆசையை தூண்டுறாங்க? பைபாஸ் வருதுன்னு சொல்லிட்டு மனபூஜை எல்லாம் போட்டிருந்தாங்க சார். அதை பார்த்துட்டு தான் நாங்களே பிளாட் வாங்கினோம். 9 வருஷம் ஆச்சு பிளாட் வாங்கி. எங்க நகர்ல வீடுங்களே இல்ல, தனியா நாங்க இருக்கிறோம். பைபாஸ் வரும் வெயிட் பண்றீங்க 9 வருஷமா? ஆமா, பைபாஸ் வருதுன்னு சொல்லி போட்டுட்டு பைபாஸ் எங்கேயோ போயிடுச்சு, 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க 1 லட்சம் தான், 1,10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவங்களே கார் வந்துடும், சாப்பாடு நாங்களும் வாங்கி குத்துருவோங்க, எத்தனை பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அங்க போய் காட்டுவாங்க சார். சுத்தி பார்த்தா ஒரு வீடு கூட இருக்காது, வெறும் காலி இடம் தான். உடனே சொல்லுவாங்க இல்லம்மா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு பெரிய கம்பெனி திறப்பாங்க, அப்புறமா இங்க மெட்ரோ ட்ரெயின் வரும், இங்க நல்ல மார்க்கெட் இருக்குது எல்லாம் இருக்குன்னு. நாங்க சுத்தி பார்ப்போம், ஆனா ஒரு சின்ன மார்க்கெட்டு தான் இருக்கும். நான் அது சொல்றது வந்து இது 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவும் போய் பார்க்குறேன் அதே மாதிரி தான் சார் இருக்குதாங்க. திடீர்னு ஒருத்தன் ஒரு கல் எல்லாத்தையும் நட்டு வச்சு பிளாட்டு ஒரு சதுரடி 375 ரூபாய் அப்படின்னு போடுவான் பாருங்க. அப்போ ஒரு ப்ரெஷர் ஏறும். ஓ இதுக்கு இவ்வளவு இடம் இருக்கா, நாம நிக்கிற இடம் 375. அது எந்த இடத்துல பயத்தை உருவாக்குதுன்னா, நமக்கு தெரிஞ்சது சாதாரண மண்ணு இவ்வளவு விலை ஏறிக்கிட்டு இருக்குதுங்கிற பிரஷர் நம்பரை டார்கெட் பண்றாங்க. ஒரு சும்மா எம்டியா பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியல. அந்த பிளாட் போட்டு ஒரு விலை அவங்க ஸ்கொயர் ஃபிட் இவ்வளவு ரேட்டுன்னு போடும்போது அது ஒரு ப்ரெஷர் பில். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன, இப்போ நான் ஒரு காலேஜில் இருக்கேன்னா ஒரு 100 பேர் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ட்டையும் வந்து இவங்க விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரே ஒருத்தனை வாங்க வச்சிருவாங்க, எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சிருவாங்க. அந்த ஒருத்தன் தான் துருப்பு சீட்டு. அவன் போவே நம்ம மொத்த பேரையும் பால் காய்ச்சி கூட்டு போவான். இது குவாலிட்டியை பார்த்தீங்களா, நீங்க அங்க இருக்கீங்களா, இவ்வளவு பெருசு செவரு இருக்கா, இந்த டைல்ஸை பார்த்தீங்களா, நம்மளை டெம்ப் பண்ணுவாங்க. நம்மளை டெம்ப் பண்றது பிரச்சனை இல்லை சார், நம்ம வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள டெம்ப் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஒரு வாரம் நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி சென்னையில் ஏகப்பட்ட பில்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க. அதை ஒரு கௌரவமாக நிறைய பேர் சொல்லிட்டு எழுறாங்க, நான் இந்த பில்டர்கிட்ட வீடு வாங்கியிருக்கேன், நீ வீட்டை தான் வீடு வாங்கினியா. இது பெரிய ப்ரெஷராக இருக்குது சார் இன்னைக்கு. சார் இப்போ அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட் புக் பண்ணும்போது சார் ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார், பைக்ஸ், கோல்டு இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் ஒரு வீடு கட்டலாம் நம்ம நினைச்சா கூட they are indirectly pushing me and they are creating urgency on me. வேற என்னென்ன ஆசையை தூண்டுறாங்க? சென்னைக்கு மிக மிக அருகில் இதோ உங்கள் சக்தி நகர். 2 அடி தோண்டினாலே சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று வசதி, 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி,
வாங்கி விட்டீர்களா இப்பொழுது? அத கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப இல்ல உங்களுக்கு எப்பவுமே இந்த இடம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு கால்குலேஷன் போட்டு வாழ்க்கை நடத்துற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன பண்ணுவோம், 20 லட்சம் ரூபாயில வீடு வாங்கணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாயோட சேவிங்ஸ் இருந்தாதான் நம்ம அந்த கனவையே காண முடியும். இவங்க திடீர்னு என்ன சொல்லிடுவாங்க, 5 லட்சம் மட்டும் இப்ப கட்டுங்க, மீதியா அப்புறமா பாத்துக்கலான்னுவாங்க. சொந்த வீடு எப்போதுமே ஒரு மனிதனை கடங்காரனாக மட்டுமே மாற்றுகிறதுன்னு அப்பாவித்தனமா உட்காந்துட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க சார், எல்லாம் ஏக்கத்துல இருக்கோம். அவர் சொல்ற விளம்பரத்துல எவ்வளவு சிரிச்சுட்டே சொல்றாரு சார். ஆனா நான் சிரிக்கல, ஏக்கத்தோட பாக்குறேன். சொந்த வீடு வாங்கி விட்டீங்களா, வாங்கணும் அப்படின்னு அலைகிறேன் சார். சார் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் விளம்பரம் இல்லாத எதுவுமே கிடையாது சார். நதிகா வருதுன்னு சொல்லி நாங்க தங்க வாங்க போக மாட்டேன். நிலகல் ரவி வீடு ப்ரொமோட்டர்ஸ் பண்றாங்க, நான் வீடு வாங்க மாட்டேன். என் குடும்பத்துக்கு, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு, என்னை பெத்தவனுக்கு வீடு வேணும். அவங்க என்னையே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த தம்பி சொன்ன மாதிரி எங்க தாத்தா காலத்துல 40 ஏக்கரா இருந்தது, எங்க அப்பா காலத்துல 4 ஏக்கரா இருந்தது. என் இதுல 400 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாம இருக்கு. அப்ப எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வாங்கணும்னு ஆசை இருக்காதா? சரிங்க சார். சார் இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சார்? இந்த இடம் 2500 ஸ்கொயர் ஃபீட். இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இந்த இடத்த ஒரு வீடா உங்களுடைய கனவு இல்லமா நீங்க மாத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணுவீங்க சார்? வாஸ்து விட்டுருங்க சார். ஹால்ல இருந்து நம்ம இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சும் கட்டலாம், 3 BHKவும் நம்ம கட்டலாம் சார். ஹால்ல இருந்து ரைட் சைடுல வந்து கிச்சன். எது ஹாலு சார்? இது வந்து ஹால் சார். 20க்கு 20ல ஹால் பண்ணிக்கலாம் சார். 10க்கு 10ல இல்ல 10க்கு 12லயே வந்துட்டு ஓப்பன் கிச்சன் பண்ணிக்கலாம். ஹால்ல இருந்து உங்களுக்கு ரைட் சைடுல ஒரு பெட்ரூம், நேரா வந்தீங்கனாலும் வாஷிங் ஏரியா. ஓகே, கிச்சன் எங்க இருக்கு இப்போ? சார் கிச்சன் வந்து நம்மளோட ரைட் சைடுல இருக்கு சார். அவர் உட்கார்ந்திருக்க இடத்துல. ஆமா. நம்ம கும்முடி பூண்டி கிட்ட கிச்சன் இருக்கு, கரெக்ட்டா? ஆமா சார். கும்முடி அருகில் கிச்சன் இருக்கு. ஓகே, அடுத்து சார் கிச்சனை ஒட்டி இங்க ஒரு பெட்ரூம் சார். இந்த ஹால்ல இருந்து ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம். ரைட் சைடு இதுதான். சாரி லெஃப்ட் சைடுல வந்து டபுள் பெட்ரூம். இங்க வந்து உங்களுக்கு வாஷிங் ஏரியாக்கு பக்கத்துலயே வந்து டிவி பாக்குற மாதிரி டிவி யூனிட் கூட வெச்சுக்கலாம் சார். இந்த இடத்துல டிவி யூனிட் வெச்சிருக்கீங்க. நான் 3 BHK 1.5 சென்ட்லயே இருக்கு சார் பிளானிங். நீங்க இப்ப உட்காந்துக்குங்க. நீங்க உங்க பிளான சொல்லிட்டீங்கல்ல, ஒரு வீடு கட்டினா ஒரு கனவு இல்லத்துல இது இருக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல. என் வீட்டுல புதுசா இது ஒண்ணு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா என்ன விஷயம்? மொட்டை மாடியில வந்து செடியெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை சார். நான் இப்போ வாடகை வீட்டுல கதவு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிறேன் சார் செடிங்கள. ஒரு 3 தொட்டி வச்சிருக்கிறேன். இப்போ தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம், கீழே உட்காந்து டைனிங் டேபிள் போட்டு தனியாக அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ரூம் வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி அந்த பேர் இருக்கும்ல சார், முன்னாடி ஓன் ஹவுஸ்ன்னு போட்டு அம்மா பேரோ அந்த மாதிரி போடணும். வெளியில ஒரு போர்டு அந்த அட்ரஸ்ல வந்துட்டு அந்த இல்லம் அப்படின்னு வந்து நம்ம இருக்குன்னு ஒரு அட்ரஸ் போட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய கனவு சார். பெரிய கனவு. சிங்கிள் பேரண்டா அச்சீவ் பண்ணி இந்த வீடை நான் கட்டுறேன் அப்படின்னா, வெளியே அபிராமி இல்லைன்ற என்னோட பேரும் உள்ள நானும் என் பையன் என் பொண்ணு இருக்க மாதிரி ஒரு பெரிய போட்டோ இருக்கணும். ஏன்னா கட்டுறது நான், என் அம்மா அப்பா ஆசைப்பட்டிருக்கலாம், எல்லாருமே பண்ணு சொல்லிருக்கலாம், அதுக்கு முழு புஷ்அப் எடுக்கிறதுனா. ஸோ என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது என் பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கிற போட்டோ அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்க கனவு இல்லம் எப்படி இருக்கணும்? எனக்கு வந்து கார் பார்க்கிங் லைக் போர்ட்டிகோ மாதிரி இருக்கணும், பிரைவேட் தியேட்டர் இருக்கணும். பிரைவேட் தியேட்டர், லைக் ஸ்விம்மிங் பூல். சார் என்னுடைய சொந்த வீட்டில் வந்து எனக்குன்னு ஒரு லைப்ரரி இருக்கணும், நூலகம். ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருந்தனால எலி கடிச்சிருச்சு சார் நிறைய புக்கு. லைப்ரரிக்கு ஒரு இடம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒரு அக்வாரியம் வந்து ஹாலில் வைக்கணும். ஏன்னா அதோட மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு சூத்திங் எஃபெக்டா இருக்கும் சார், மனசுக்கு வந்து இதமா இருக்கும். என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னா, வீட்டில் மொட்டை மாடியில் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கணும் சார். சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா மொத்த பேரும் மொட்டை மாடியில் பாய் போட்டு படுத்து ராத்திரி பூரா பேசிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கணும் சார். ஓகே சார், எனக்கு வந்து டபுள் பெட்ரூம் சார். பெட்ரூமை விட கிச்சன் கொஞ்சம் பெருசாக கட்டணும் சார். ஏன் அப்படின்னா நான் மாஸ்டர், எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி நேரம் இல்லை, முக்கால்வாசி நேரம் கிச்சன்லேயே தான் சார் இருப்பாங்க. அவங்களுக்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால கிச்சன் நல்லா கட்டிட்டு ஹாலில் வர கெஸ்ட்டும் யார் வந்தாலுமே பார்க்குற மாதிரி இந்த அப்படி போட்டிருப்பாங்க சார், பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம். அந்த மாதிரிலாம் கெட்டி என் பொண்டாட்டி பிள்ளையில உட்கார வச்சு எங்கள் அம்மா உட்கார வச்சு அழகு பார்க்கணும் சார். அதான் ஆசை. அழகு. நான் ஒரு சிவில் இன்ஜினியரு, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அதில் உள்ள நான் பண்ண தப்பை என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். 10 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம், 14 வருஷம் சொந்த வீட்டில் இருந்தேன். இப்போ 3 மாசமா மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிருக்கேன். காரணம் என்னன்னா நான் வந்து நல்ல பில்டர்கிட்ட போகலை, ஒழுங்கா இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், நான் வாங்கினது 21 லட்சம் ரூபா, 11 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன். மீதி 10 லட்ச ரூபா தான் நான் லோன் போட்டிருக்கேன். 12 லட்ச ரூபாய்க்கு லோனு வந்து எலிஜிபிள் கிடைச்சிது. ஆனால் அந்த பில்டர் பார்த்த வேலை பக்கத்தில் சுடுகாடு இருக்குன்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜரை வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை அந்த பில்டர் ஏன் தடுக்கும்? அவர் பில்டிங் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பேங்க் தான் கொடுப்பாரு. நான் வந்து அவர்கிட்ட நான் வாங்கலை. ஏன்னா அவர்
வேற ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு நான் தனியா போய் வாங்கினேன். என்னோட எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. நான் அப்போ வந்து 25,000 சம்பளம் வாங்கியிருந்தேன். இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன். நான் ₹1 நான் கடன் வாங்கல. ஃபர்ஸ்ட் வாங்கினதே ஹோம் லோன் தான். இப்போ அதை அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, கோல்டு லோனு எல்லாம் வாங்கி கடைசியில் சேர்ந்து போச்சு. வேலை இல்லை. நான் வந்து ஒரு ஹை லெவல், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு மேலே போயிட்டேன். இப்போ கீழே சூப்பர்வைசர் லெவலுக்கு என்னால் வேலை செய்ய முடியல. இப்போ நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கும் விட்டில் பூச்சி மாதிரி வர்றாங்க, சந்தோஷமா வர்றாங்க. எப்படியாவது ஒரு லோனை வாங்கிடணும்ப்பா, மேனேஜருக்கு எதாவது பார்த்து எனக்கு இந்த வேலை இவ்வளவுதான் இருக்கு, ஏதாவது ஒரு லோனை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. தவிர எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம், இதனால என்ன கஷ்டங்கள் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க பண்ண தப்பு என்ன? நான் பண்ண தப்புனா லோனை ஒழுங்கா கெட்டல. அதாவது 14 வருஷம் கட்டினேன். எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால என்னால கெட்ட முடியல. ரெண்டாவது பொண்டாட்டி பேர்ல தான் வாங்கணும் வீடு. வாங்கினோம்னா எனக்கு சலுகை கிடைச்சிருக்கும். எனக்கு 2 லட்ச ரூபா கம்மியா இருக்கும், நான் சீக்கிரம் அடைச்சிருப்பேன். ஆம்பளை பேர்ல வாங்கினா சலுகை கிடையாது. அவ பேர்ல இருந்தா அவ எப்படியாவது கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு காசு இருந்தா முதல்ல போட்டுருவா. ஏன்னா அவங்களுக்கு வீடு வேணும். நாங்க வந்து வெளியில போற ஆளு, வீட்டுல இருக்கிறவங்க எப்படியாவது கட்டிருப்பா. நான் என்ன பண்ணேன், பாத்துக்கலாம், நம்ம தான் இதுல சிவில் தானே இருக்கோம், ஆளை பிடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். நான் பண்ண தப்பு. என் பொண்டாட்டி சொன்னதை நான் கேட்கல. கேட்டிருந்தோம்னா எனக்கு வீடு ஏலம் போற லெவலுக்கு வந்துட்டு நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க. புதன்கிழமை வந்து சீல் வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. உள்ள இருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது, நீ மட்டும் வெளியில இருந்து கதவை பூட்டிடுவாங்கங்கிறாங்க. அந்த சூழ்நிலை இருக்கும். அரிசி வாங்க காசு இல்லை. எனக்கு நான் என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஒரே ஒரு வச்சுறாரு, இந்த ஒரு வாரத்துல உன் வீட்டை காப்பாற்ற முடிஞ்சா நீ காப்பாத்திக்கோ, என்னை தப்பா நினைக்காதான்ட்டாரு. நான் ஒரு வாரத்துக்கு 7 லட்சம் ரூபா கடன் வாங்கினேன். 5 லட்சம் ரூபா கட்டியிருக்கு, 2 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுத்துருக்கு. வீட்டை மீட்டுட்டேன். நான் இன்னைக்கு என் பேர்ல வீடு இருக்கு, ஆனா நான் வீட்டுல இல்ல, நான் வெளியில தான் இருக்கேன். 3 மாசம் இருக்கேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சு 5 லட்சம் ரூபா கட்டி அந்த வீட்டை நான் மீட்டுருவேன், பத்திரம் வாங்கிடுவேன். அதே மாதிரி அவங்களும் வீடு வாங்குங்க, ஆனா நல்ல ஆள்கிட்ட வாங்குங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே ஏமாந்துட்டேன்யா. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் என்னால கட்ட முடியல. வாட்ச்மேனு 15,000 சம்பளம், 10,000 வாடகை கொடுக்குறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. நாளைக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல எனக்கு. ஏன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு தெரியல. அவர் எங்க கம்பெனி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து இமீடியட்டா வேலை கொடுத்துருவேன். அப்புறம் என்னங்க, ஓகேங்களா? நீங்க படித்த படிப்புக்கு தகுதியான வேலையை கொடுக்குறேங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பில்டர் நம்மளுடைய ஷோல வந்து அதை வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க, இதை என்னோட வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு நான் லீவ் போட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அந்த வேலைக்கு போய் நான் சொல்லும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். என்னோட மனைவி குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஈடு இணையே இல்லைங்க. நல்லா ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டில் இன்னும் 4 வீடு நீங்கள் வாங்குவீங்க. 2 பேரோட இலக்கு ஒண்ணுதான். இவங்களும் சொந்த வீடு வாங்கணும், இவங்களும் சொந்த வீடு வாங்கணும். சரிங்களா? ஆனா எங்க தப்பாகுதுன்னு நினைக்கிறீங்க? பாதி விஷயம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் வந்தோடனே பார்த்தேன், என்னால் இஎம்ஐ கட்ட முடியல, 3 மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா வீட்டை விட்டு அமுச்சிடுவாங்க, பேங்க் எடுத்துப்பாங்கன்னாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் 3 மாதம் வாடகை கட்டினா வெளில துரத்திடுவாங்க. அதை புரிஞ்சுங்க. நானும் வாடகை வீட்டில் இருந்து இப்போ தான் சொந்த வீடு கட்டியிருக்கேன். கோவிட் டைமில் எங்கள் அப்பா ஊர்லேருந்து கூப்பிட்டு வரோம். அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளார சேர்க்கல, நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறோம். சொந்த வீடோட வேல்யூ வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதை புரிஞ்சுக்கோங்க. சொந்த வீடோட வேல்யூ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோட அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்றீங்க இல்லையா? இவங்கெல்லாம் ஒரு காலத்துல வாடகை வீட்டில் இருந்து தான் சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன தப்பு நடந்ததுனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணணும். நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னா ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா இஎம்ஐ கட்டுற அளவுக்கு வீடு வாங்கணும். 70,000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு 70-80 லேக்ஸ் வீடு வாங்கக்கூடாது. நான் 15 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன், 20 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட இஎம்ஐ முடியவே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபா கட்டுறாங்கன்னா ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயோ 2 இஎம்ஐயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவங்க போனஸ் வரும்போதோ இன்சென்டிவ் வரும்போதோ, இல்லை 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்களா, நம்ம செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிரியாணி சாப்பிடாம சாம்பார் ரசம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 25 வருஷம் இஎம்ஐ கட்டுற வீடு நீங்கள் வாங்குறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க, இல்லை 25,000க்கு பதிலாக 30,000 ரூபா கட்டினாங்க அப்படின்னா 25 வருஷம் லோனு நேராக 10 வருஷம் ஆயிருங்க. ஆனால் 15 வருஷம் நான் அதே இஎம்ஐ கட்டுவேன், அதுக்கப்புறம் நான் மொத்தமாக கட்டுவேன்னா அதில் யூஸ் இல்லை. இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துல 10 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் கண்டிப்பா ஆகுங்க. நம்ம வேலைக்கு போய் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை விட லேண்டு வாங்கினா
அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2009 ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன் சார், ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு 1 கிரவுண்ட் லேண்ட் வாங்கினேன். நான் வாங்கினப்ப 8.5 lakhs ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து. இன்னைக்கு அந்த ஒரு லேண்டோட வேல்யூ 1.25 crores. மாசம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தா கூட அந்த லாபம் கிடைச்சிருக்காரு. எப்படி நான் ஒரு நல்ல பில்டரை தேர்ந்து எடுக்கணுங்கிறதுக்கு என்ன சார் வரமுறை இருக்கு? எதை வைத்து அளவுகோலாக ஒரு பில்டரை நான் தேர்வு பண்ணணும்? வெளியில சொல்லிக்கிறாங்க அதை ஏமாத்திக்கிறாங்க இதை ஏமாத்திக்கிறாங்கன்னு. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. ஒரு பில்டர் தப்பு பண்ணிட்டு அடுத்த பில்டிங்கே கட்ட முடியாது சார், அந்த பில்டிங் பூட்டி சீல் வச்சிருவாங்க. சிஎம்டிஏ ரூல்ஸ், டிடிசிபி ரூல்ஸ், ரெரா ரூல்ஸ், சென்னை கார்பரேஷன் எல்லாம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் சார். நம்ம ரூல் படி பில்டிங் கட்டலன்னா அந்த பில்டிங்க்கு வந்து இபி கனெக்ஷன் கிடைக்காது, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்காது, வாட்டர் கனெக்ஷன் கிடைக்காது. நம்மளா போயிட்டு அந்த பொன்சி திட்டம் மாதிரி ₹1 போட்டா ₹100 கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு எந்த பில்டர்ட்டையும் ஏமாறாதீங்க. லேண்ட் அவர் பேர்ல இருக்கான்னு ஒரு நல்ல அட்வொகேட் வச்சு லீகல் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சொன்னாங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நல்ல இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக கட்டி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற ரேட்டை கொடுத்துருங்க, நிறைய நெகோஷியேட் பண்ணாதீங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியில் கை வச்சிருவாங்க. சுபாஷ் பாலகிருஷ்ணன், ஆமா சொல்லுங்க சார். இப்போ இவங்க இவ்வளோ பெரிய கனவோட உட்காந்துருக்காங்களே சார், இவங்கெல்லாம் எப்போ வீடு வாங்குவாங்க? இவங்க ராசி வந்து எந்தெந்த கட்டங்கள்லாம் இந்த வருஷம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இந்த 2025 ராசியில நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிக்கக்கூடியது ரிஷப ராசி. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு டைம், ஒரு அவ்வளோ ஒரு பொசிஷனிங் வந்து அப்படி ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடியது ரிஷப ராசிக்கு இருக்கு. இப்போ ரிஷப ராசிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள். இது வரைக்கும் எனக்கு சாதிக்கவே முடியல, எதுவுமே நடக்கலை, தவிர்த்து போச்சு, இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டிங்கான ஒரு பீரியடாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா உங்களோட ராசி, என் ஒய்ஃபோட ராசி. அடுத்தபடியாக மகர ராசியை சொல்லணும். ஒன் ஆஃப் த டாப் இயர்ஸ் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லணும். மகர ராசி வந்து ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. எல்லா விதமான கிரகங்களும் அவங்களுக்கு சனி பகவான்லேருந்து குருவுலேருந்து எல்லாமே வந்து அப்படி அப்படி உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ இது மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இந்த 3 ராசியும் ரொம்ப சக்கரை இல்லைன்னா உங்க வாயில போட்டு பரவாயில்ல. உங்களுக்கு நானே கேட்கணும்னு நினைச்சேன். சொந்த வீடு வாங்கியும் உங்களை பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கு. ஆனா மகர ராசி உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. மகரமா? ஆமா, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வண்டி நிறுத்துறவர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு சார். அதை இவங்க கேட்க போய் ஈகோ கிளாஷ் ஆகி அப்ப இருந்து 9 வருஷமா பெட்டிஷன் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார். 9 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க, 7.5 இயர்ஸ் அதுல சனியே முடிஞ்சிருச்சு. சனி பகவான் உங்களுக்கு யாருக்குமே திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 6 months 1 year முன்னாடி அந்த சிக்னல்லாம் தெரியும், சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து 2.5 years he takes to move from one ராசி to another ராசி. அதனால அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பீரியட் வந்து முடிய போற நேரம். நீங்க அந்த கேஸே வந்து அந்த விளிம்புல இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல 2 டாபிக் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச கெட்டது வேணுமா, பிடிக்காத நல்லது வேணுமா? கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு. ஆனா நமக்கு அது பிடிச்சிருக்கும், கெட்டதா இருக்கும். அப்ப நீங்க வந்து சில சமயம் நம்ம கடவுளை திட்டுவோம், எனக்கு ஏன் இதை கொடுத்த, எது பண்ண, அது நடக்கல, இது நடக்கல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே ஜாதகம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை, ஜோசியர் சரியில்லை, சாமியே தப்பு, இப்படிலாம் சொல்லிடுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சில பிடிச்ச விஷயமே உங்களுக்கு கெட்டதா கூட இருக்கும். அதை நீங்க வந்து தீர்ப்பு வந்து கடவுள்கிட்ட இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ண தான் வேணும். நல்ல தீர்ப்பு இப்ப வரும், அதை மட்டும் நீங்க நம்பலாம். நீங்க யாராரு ரிஷபம் இருக்கீங்க, யாராரு வந்து மகரம், அதுக்கப்புறம் துலாம்? உங்களுக்கு மகரமா சார்? நீங்க தான் சார் ஊருக்கே வீடு கட்டி கொடுக்குறீங்க, நீங்க ஏன் சார் வீடு வாங்க போறீங்க? அதர் தன் தட் இந்த 3 ராசியை தாண்டி யார் சார் வீடு வாங்கலாம்? கடகராசி. கடகராசி வந்து ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கு. இப்போ ரிலீஃப் வரக்கூடிய ஒரு டைம். அஷ்டம சனிலேருந்து விலகி ஹப்பாடா அப்படிங்கிறது இப்போ, அதாவது பிளே சேஃப். அதுக்கு பிறகு வந்து ஜாகிரதையா இருக்க வேண்டிய ராசி. வீடு வாங்க வைக்கும், அதாவது காத்த டயர்ல ஏற்றி பின்னாடி பஞ்சர் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு டவுட்டா? கொடுங்க. இல்லை, நான் துலாம் ராசி, ஹஸ்பண்ட் வந்து சிம்ம ராசி. ஸோ சிம்மத்துக்கு நீங்க டேஞ்சர் யார் பேர்ல வாங்குறீங்க முடிவு பண்ணலாம், இது அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மீனராசி. உங்களுக்கு ஜென்ம சனி வர்றதுனால மனசுல வந்து எந்த முடிவை எடுக்க கூடாதோ கரெக்டா அந்த முடிவை போய் எடுக்க வைக்கும். இத்தனை நம்ம ராசிகள்ல எந்த ராசி இந்த ஆண்டு வீடு வாங்க கூடாது? கண்டிப்பா மீனராசி. மீனராசி கண்டிப்பா தள்ளி போடணும். ஜென்ம ராசியில சனி வராரு. அப்போ சனி பகவான் வந்து மீனராசிக்கு ராசியவே பிடிக்கிறதுனால கேப்டிவேட் பண்றாரு மைண்ட. கரெக்டா போய் தப்பான பில்டர்கிட்ட மாட்டுவாங்க. டைம் பாம் வச்ச மாதிரி கரெக்டா போய் தப்பான ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. வாஸ்து கரெக்டா இருக்காது, அது பிரச்சனை, அது கொஞ்சம் தள்ளி போடுறதுனால. இல்லை வீட்டில் வேற யாராவது வேற ராசியில இருக்காங்களா, அவங்க பேர்ல ஜாதகம் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வீட்டை நம்ம வாங்குவோமா, அப்படி பண்ணலாம். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு, பிறந்த ஜாதகம். அதோடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ
இப்ப சுய ஜாதகத்துல மீனராசிக்காரங்களுக்கே நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கே சூப்பரா இருக்கும். அப்ப 7.5 சனியில சிலது நல்லதும் நடக்கலாம். அது பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய அதை பொறுத்து இருக்கு. ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. வீடு வந்து வாங்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய டிபேட்டா இருந்தது. சொந்த வீடு வாங்கினவங்களே வேணான்னு சொல்றாங்க. அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுடைய கனவெல்லாம் என்ன அங்கேயே நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நோக்கி வைக்கப்படுகிறது. ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல வாங்குறதுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வாங்கணுங்கிற ஆசையும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் சரியாக திட்டமிட வேண்டும். எதையுமே முறையாக செய்யாம முடிவு தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க, என் இளமைய நான் தொலைச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு அப்பா என்று கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னது மிகப்பெரிய வழி இந்த மேடையில். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கையில் இருக்கிறத வித்து இந்த இடம் இல்லைன்னா ஒன்று போயிடும் அப்படிங்கிறத எமோஷனலா நீங்க வீடு வாங்க கூடாது. ஒரு சாதாரண ஏழை குடும்பம் வீடு என்பது எட்டாத கனவாக இருக்குது. அந்த எட்டாத கனவை நீங்க நினைவாக்கிக்கணுங்கிற ஒரு முயற்சி எங்க நடக்குன்னா திட்டமிடுதல் இருந்து ஆரம்பிக்குது. வா தமிழாவா உங்களுடைய கனவு இல்லம் நிறைவேற வாழ்த்துகிறது. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. டைமண்ட் பிரஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். டைமண்ட் பிரஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.